நம்ம தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு வந்த பிறகு எந்த பவர் சென்டர் எங்கேயும் கிடையாது. அந்த பழைய மூர்த்தி, பழைய பொன்முடி, இல்ல பழைய நேரு, இந்த மாதிரியான ஏவா வேலு, இந்த மாதிரியான எந்த பவர் சென்டரும் நம்ம தமிழகத்துல இனிமேல் இருக்க போவதில்லை. சென்டர் ஒரே சென்டர் இருக்கு, இங்க மதுரையில 120 கிடையாது. அது விளக்கம் இல்ல என்னன்னா, பழைய திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு அமைச்சர் அவர் சொல்றதா அங்க அவர் என்ன சொல்றாரோ எல்லாத்துலயும், அதாவது கலெக்ஷன்ல இருந்து ஒரு சாதாரண ஒரு தெருவோர வியாபாரிகள் இருந்து பண்ற கலெக்ஷன் இருந்து மைன்ஸ்ல இருந்து எல்லா குவாரியில இருந்து எல்லாமே அவர் சொல்றதான். ஸோ எந்த நிகழ்ச்சிகள், பொது நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அந்த ஒரு பவர் சென்டர், அதாவது மூர்த்தியா இருந்தா அந்த இப்ப ஜல்லிக்கட்டா மூர்த்திக்கு தெரியாமல், மூர்த்தியோட சொல்லுக்கு இணங்காமல், மூர்த்தி யாரை போட்டு நடத்தணும்னு சொல்றோம் அவர் போட்டு நடத்தணும். எந்த ஊர்ல நடத்தணும் அந்த ஊர்ல தான் நடத்தணும். யாரை வச்சு நடத்தணுமோ, எந்தெந்த மாடுகள் கலந்துக்கணுமோ அவர் சொல்றதான் நடக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு பவர் சென்டராக இருந்து பொதுமக்கள் நிகழ்ச்சியும் நடத்துறது இல்லை. நாங்க ஊர்ல எல்லாம் நிறைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறப்போ எங்க ஊர்ல ஜல்லிக்கட்டு நடந்துட்டு இருந்துச்சு, மூர்த்தி வந்தோடனே நிப்பாட்டிட்டாரு. எங்க ஊர்ல ஜல்லிக்கட்டு நடந்த ஜல்லிக்கட்டு நிப்பாட்டிட்டாரு, அவர் சொல்றபடிதான் நடக்கணுங்கிறாருன்னு பல ஊர்கள்ல இந்த கோரிக்கைகள் வந்தது. இதை மனதில் வைத்துதான் நாங்க சொல்றோம், இனிமேல் இந்த நம்ம தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு வந்த பிறகு எந்த பவர் சென்டர் எங்கேயும் கிடையாது. மக்களுக்கு வேலை செய்யறது தான் இங்க இருக்க அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாம் இருக்கும். ஒரு பவர் சென்டராக இருந்து ஒரு எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி வசூல் செஞ்சு ஒவ்வொரு ஊர்லயும் கொள்ளையடிக்கிற வேலை இனிமேல் எந்த இடத்துலயும் அது நடக்காது. அதை முற்றிலுமாக ஒழித்து விட்டார் தமிழக முதல்வர். அதெல்லாம் திரும்ப திரும்ப வலியுறுத்தி இருக்கணும். எல்லாரும் இன்னும் அந்த மனப்பான்மையிலே எல்லாரும் மதுரையில் ஒரு அமைச்சர்னா இன்னும் அந்த மூர்த்தியோடைய மனப்பான்மையிலிருந்து எல்லாரும் வெளியே வரணும். அந்த பழைய மூர்த்தி, பழைய பொன்முடி, இல்ல பழைய நேரு, இந்த மாதிரியான ஏவா வேலு, இந்த மாதிரியான எந்த பவர் சென்டரும் நம்ம தமிழகத்துல இனிமேல் இருக்க போவதில்லை. அந்த மாதிரியான பவர் சென்டர் உருவாகவும் தமிழக முதலமைச்சர் விட மாட்டார். எல்லாருமே மக்களுக்கான வேலைகளை மட்டும் செஞ்சுட்டு நாங்கள் கண்டிப்பாக மக்களோடு செயல்படுவோம். அதான் திரும்ப திரும்ப நாங்கள் வலியுறுத்திட்டு இருக்கோம். மதுரையில இந்த பவர் சென்டர் மாதிரி எங்கேயுமே இருக்காது. நடந்த ஊழல்களுக்கு தானே எங்கெல்லாம் ஊழல் இருக்கோ அதுக்கான ஆதாரபூர்வமாக எல்லாம் கிடைத்த பிறகு வழக்கு பதிவு செய்து லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்களோட விசாரணை செஞ்சுட்டு வராங்க. இது எல்லாரும் இடத்துலயும் நடந்தது தானே. ரொட்டீனாக எங்கெல்லாம் ஊழல்கள் கொஞ்ச நஞ்சம் இல்ல, எல்லா இடத்துலயும் பல ஆயிரக்கணக்கான கோடிகள், லட்சக்கணக்கான கோடிகள் மக்களுடைய வரிப்பணம் ஊழல் செய்து இவங்கெல்லாம் கொள்ளையடிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வழக்கு எங்கெங்கெல்லாம் ஆதாரம் இருக்குதோ, இப்ப நாங்க கடந்த வாரம் கண்டக்டர்ல புகார் அளிக்கப்பட்டுள்ளது. எங்கெல்லாம் ஆதாரம் இருக்குதோ அதெல்லாம் ஏற்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு கண்டிப்பாக யார் இதில் இந்த முறைகேடுகள்ல இந்த ஊழல்ல சம்பந்தப்பட்டாலும் அவங்க மீது கண்டிப்பாக சட்டப்பூர்வமான நடவடிக்கை, கடுமையான நடவடிக்கை இருக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.